என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஈவென்ட்க்கான மேட்ச். மெயின் ஈவென்ட்க்காக ஜிம்மி யூசோ என்ட்ரன்ஸ் குடுப்பார். ஜிம்மி யூசோ என்ட்ரன்ஸ் குடுத்தோனே பின்னாடியே வந்த கார்மெலா கைஸ் ஜிம்மி யூசோ அட்டாக் பண்றாரு. ஜிம்மி யூசோ மாறி மாறி அட்டாக் பண்ணோனே கடுப்பான ஜிம்மி யூசோ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல திருப்பி ரிவெஞ்ச் பஞ்ச் பண்றாரு. பஞ்ச் பண்ணோடனே பேக் ஸ்டேஜ்ல இந்த அபிஷியல்லாம் வந்து தடுக்கிறாங்க. தடுத்தோடனே அந்த இடத்துல போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ ரிங்குள்ள நின்னோடனே கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஜிம்மி யூசோ இவங்க 2 பேருக்கும் மெயின் ஈவென்ட் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட்ல நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. கெவின் ஓவன்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு பெல்ட்டை முத்தம் கொடுத்துட்டு பெல்ட்டை கொடுக்குறாரு. பெல்ட்டை பத்திரமா பார்த்துங்க, நான் வந்து வாங்கிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ரி டேபிள்கிட்ட உள்ளவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்னடா என்ன இன்டர்வியூ எடுக்கலன்ற மாதிரி திருப்பி சண்டை வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச்ல வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலயுமே குறையில. கெவின் ஓவன்ஸ் தன்னோட ஹீல் டர்ன் தான் காமிச்சிருக்காரு. ஃபேன்ஸ் ஒருத்தவர் கேட்ட கேள்வி கூட அவரே வந்து ட்ரோல் பண்ணாரு. எல்லா வாட்டியுமே அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் கூட அந்த அளவுக்கு ஹீல் டர்ன்ல தரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த செக்மெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும், நான் சொல்ல முடியாது. ஆனா பயங்கரமா சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜிம்மி யூசோ ஸ்பியரை போட்டு ஜெயிக்கலான்னு பாப்பாரு. ஸ்பியரை போட்ட உடனே டாப் ரோப்ல ஃபிளாக் ஃபிளாஷ் போடலான்னு பாப்பாரு. அதையும் அப்ப என்ன கெவின் ஓவன்ஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ரிங் கார்னரில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ரிங் சென்டரில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பவர் பாம் போட்டு மேட்சை முடிச்சிடுவார். மேட்சை முடிச்சோடனே அதோட சைலண்டாக முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதோட சைலண்டாக முடியல. மேட்சை முடிச்ச கெவின் ஓவன்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மியை இழுத்துட்டு போய் அந்த கமெண்ட்ரி டேபிளில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றி தன்னோட ஸ்பெஷல் ஃபினிஷரான பெயில் ட்ரைவை போடலான்னு முயற்சி பண்ணுறாரு. பெயில் ட்ரைவை போட்டு இவங்க கதையை முடிச்சு விடலான்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே உள்ள ரிங்குள்ள போனோடனே கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் பயங்கரமாக அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக மாறி மாறி பஞ்ச் வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் யார் 2 பேருமே விட்டு கொடுக்காம பஞ்ச் மேலே பஞ்சாக இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் கெவின் ஓவன்ஸ் கீழே போன கெவின் ஓவன்ஸை அப்படியே வந்து ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங்குள்ள தள்ளி விட்டுட்டு ஜிம்மி யூசோவுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி போய் பார்க்க போயிடுவார் கோடி ரோட்ஸ். இந்த ஸ்மாக் டவுன்ல இதுதான் நடந்துச்சு. ஸ்மாக் டவுன்ல இந்த வாரம் கொஞ்சம் மெயின் ஈவென்ட் மட்டும் இல்லாம ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஸ்மாக் டவுன் 3 மணி நேரம்ன்றது கொஞ்சம் வந்து லென்த்தாவே இழுக்கிறதுக்காக நிறைய வந்து மேட்ச் ஸ்லோ பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய மேட்ச்ல பொறுமையாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நடந்துச்சு.